பொதுக்காலத்தின் 33ஆம் ஞாயிறு மறைவுரை. இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி லூக்கா 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 5 முதல் 19 முடிய. இன்றைய தலைப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மன உறுதியோடிருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு நமக்கு இந்த நற்செய்தி மூலம் அறிவுறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்று நாம் அன்றாடம் வாசிக்கின்ற செய்தித்தாள்கள், நாம் பார்க்கின்ற சமூக ஊடகங்கள் எதை நோக்கி நம்மை சிந்திக்க தூண்டுகிறது அல்லது எதை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது? ஒரு புறத்தில் கொலை, கொள்ளை, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை, மாமனார் மருமகள், மாமியார் மருமகள் பிரச்சனை, இது போன்ற நிலைகளையும் இதனால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது போர் பதட்டம், நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு என்று இன்னொரு புறம் பேசப்படுகின்றது. இன்னும் சற்று பக்கங்களை திருப்பினால் பொருளாதார வீழ்ச்சி, பண மதிப்பிழப்பு என்ற ஒரு பேச்சையும் நாம் பார்க்க முடிகிறது. அறிவியல் சார்ந்த பக்கங்கள் அல்லது மருத்துவம் சார்ந்த பக்கங்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு புறத்தில் புதிய நோய்கள் மனிதனை தாக்குகிறது என்று ஊடகங்கள் பேச ஆரம்பிக்கின்றது. ஒரு கண்டுபிடிப்பு வருகிறது, அந்த கண்டுபிடிப்பை வீழ்த்தி இன்னொரு கண்டுபிடிப்பு வருகிறது. பட்டன் போன் வைத்திருந்த நாம் இந்த கடந்த 20 ஆண்டுகளில் பன்மடங்கு வளர்ச்சியடைந்திருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொன்றையும் வீழ்த்தி கொண்டு புதிதாக ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. எதுவும் நிரந்தரமாக இல்லை. இப்படி இவைகள் அனைத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்விலே ஒரு நிலை தடுமாற்றம் இருப்பதை பார்க்கின்றோம். பயம் ஏற்படுவதை பார்க்கின்றோம். பாதிப்புகள் ஏற்படுவதை பார்க்கின்றோம். காரணம், ஒரு கேள்வி அவனுக்குள் எழுகிறது. நாம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றோம்? நமக்கு எதிர்காலம் இருக்கிறதா? மதத்தை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது, அரசியலை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது, ஜாதியத்தை பற்றி பேசுகின்ற பொழுதும் பயமாக இருக்கிறது, நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையே உள்ள உறவை பார்க்கின்ற பொழுதும் பயமாக இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் மனிதனின் பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நம்முடைய வாழ்வை நாம் எப்படி மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும், மன உறுதியுடன் வாழ வேண்டும் என்பதை விளக்கும் விதமாக இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆக இந்த இடத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? இங்கே பிரச்சனைகள் இருக்கும், சண்டை, போர், நிலநடுக்கம் என்று பல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே அவற்றிற்கு அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுகின்றார். அதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, நம்முடைய குடும்பத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது, நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம், அல்லது கடன் சுமையால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம், அல்லது இன்னும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஜெபித்தவுடன் பிரச்சனை தீர்ந்து விடுமா என்றால் தீர்ந்து விடாது. ஆனால் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது மன உறுதியை ஏற்படுத்தும் என்பதுதான் காரணம். நாம் பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது நம்மோடு கடவுள் இருக்கிறார் என்பதுதான். நான் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதுதான். நான் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நிலையில் கடவுளும் என்னோடு இருக்கிறார் என்பதுதான் நம்ப வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் நம்பிக்கையும் கூட. ஆக இதை எண்ணுகின்ற பொழுது உலகப்போர் 2 நிகழ்ந்து கொண்டிருந்த நேரத்திலே அந்த ஜோசப் என்ற ஒரு நபர், இவர் போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர் இளைஞர், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கத்தோலிக்கர், ஆனால் ஒரு குருவானவர் அல்ல. ஆக இவர் கைது செய்யப்பட்டு வதை முகாமில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார், மற்றவர்களை போன்று. ஆக இந்த சூழலிலே என்ன நிகழ்கிறது? அந்த வதை முகாமில் நாசி படையினர் இவர்களை அடிப்பதுண்டு, கொடுமைப்படுத்துவார்கள், கொடுஞ்சொல் பயன்படுத்தி அவர்களை ஏளனப்படுத்துவார்கள், அசிங்கப்படுத்துவார்கள். அவர்கள் பயன்படுத்துவதற்கு சரியான ஆடைகள் இருப்பதில்லை. அவர்கள் ஒற்றை ஆடையை பயன்படுத்தி, அதுவும் ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்களால் தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஆடைகள் தான், மாற்று ஆடைகள் இல்லை. கை கழுவுவதற்கும் குடிப்பதற்கும் கூட சில நேரங்களில் தண்ணீர் இல்லை. உணவு கொஞ்சமாக கொடுக்கப்படும்.
படுப்பதற்கு சரியான இடம் இல்லை. ஒரே கட்டிலில் 4 பேர் 5 பேர் படுக்கக்கூடிய சூழல். அதுவும் கட்டில் என்று சொல்ல முடியாது, ஒரு பலகை அதுபோன்று இருக்கும். ஆக இப்படி துன்பத்திலும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். அதேவேளை என்ன வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை அவர்கள் செய்தாக வேண்டும். அந்த வேலையில் தப்பிக்க முடியாது. அங்கும் அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். இதனால் இந்த பாதிப்புகளை அல்லது இந்த துன்பங்களை தாங்க முடியாமல் பலர் இரவிலே தூக்கு போட்டு இறந்து விடுவதும் உண்டு. ஒரு நாள் இப்படிப்பட்ட சூழலில் என்ன நிகழ்கிறது என்றால், ஒரு இரவு ஒரு அறையில் பலர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உறங்குவது போன்று துன்பத்திலே எண்ணிக்கொண்டு எண்ணத்தில் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். திடீரென ஒருவன் எழுந்து சத்தம் போடுகின்றான். கடவுளே, நீ உண்மையில இருக்கிறாயா? நீ இருந்த அந்த துன்பத்தை இப்படி அனுமதிப்பியா? அப்ப நீ இல்ல, கடவுள் இல்ல என்று சத்தத்தை எழுப்புகின்றான். இது பொதுவாக நம்மிடையும் பலர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். துன்பங்கள் தொடர்ந்து வருகின்ற பொழுது, கஷ்டங்கள் தொடர்ந்து வருகின்ற பொழுது, நாமும் கடவுள் இல்லை என்ற ஒரு நிலைக்கு பல நேரங்கள் வருவது உண்டு. ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை கொள்கின்றார்கள், பலர் கடவுள் இல்லை என்ற நம்பிக்கைக்கு வருகின்றார்கள். இப்படிப்பட்ட பல நிலைகள் இருப்பது போன்று இந்த மனிதனும் கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை என்று உறக்க கத்துகின்றான். ஆனால் அங்கு படுத்திருந்தவர்கள் பலர் அமைதியாக இதை ஆமோதிப்பது போன்று படுத்திருக்கிறார்கள். ஆமாம், அவன் சொல்றது உண்மைதானே, கடவுள் இருந்தால் எங்கே நம்மளை இப்படி கஷ்டப்பட விட்டுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க படுத்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஜோசப் என்ற இளைஞன் சத்தமாக என்ன சொல்லுகின்றான்? கடவுள் இங்கே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நமக்காக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். சிறிய சலசலப்பு. என்ன புதுசா இருக்கு, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாரும் திரும்பி பார்க்க, அவன் சொல்லுகின்றான், ஜோசப் சொல்லுகிறார், இங்கு உள்ள மனிதர்களால் நம்முடைய உடலை காயப்படுத்த முடியும், உடலை அசிங்கப்படுத்த முடியும், ஏன் இந்த உடலை கொலை செய்யவும் முடியும். ஆனால் அவர்களால் நம்முடைய ஆன்மாவை எதுவும் செய்ய முடியாது. காரணம், ஆன்மா கடவுளின் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. கடவுள் எனக்குள் இருக்கிறார், என் இந்த இடத்தில் இருக்கிறார், இங்கே நான் துன்புறுகின்ற பொழுது அவரும் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல, இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. நான் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நான் தனிமையில் இல்லை, என்னோடு கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக மாறுகிறது. ஆக இப்படிப்பட்ட சூழலிலே பல மனிதர்கள் அந்த மன உறுதியை பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அதில் ஒருவன் தான் சொல்லுகின்றான், நான் அங்கிருந்த பொழுது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நான் எப்படியாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அந்த ஜோசஃபனுடைய அந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு தற்கொலை செய்வது சரியல்ல என்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இன்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றான். அந்த ஜோசப் அது மட்டும் செய்யவில்லை, தனக்கு கிடைக்கின்ற அந்த சிறிய உணவை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டான். அதுபோன்று கோபத்தில் இருக்கின்ற மனிதர்கள், மனக்குழப்பத்தில் இருக்கின்றவர்கள், வேதனையில் இருக்கின்றவர்கள் இவனிடம் வந்து பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அவனுடைய இருக்கின்ற இந்த பொறுமை, நிதானம், இவைகள் அவர்களையும் நிதானமாக இருப்பதற்கும் அவர்களையும் பொறுமையாக இருப்பதற்கும் அந்த ஒரு மன உறுதியை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே நம்மை ஏமாற்றுபவர்கள் பலர் இருப்பார்கள். இதோ கடவுள் வந்து விட்டார், இதோ அங்கு இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார் என்று. கடவுள் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் உங்களுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறார். தூய பவுலுடையார் என்ன சொல்லுகின்றார்? நம்முடைய உடலாகிய ஆலயம், கடவுள் தூய ஆவியான குடிகொள்ளுகின்ற ஆலயம். ஆகவே உங்கள் ஒவ்வொருடைய உடலும் உள்ளமும் தூய ஆவியானவர் குடிகொள்ளுகின்ற ஆலயம். கடவுள் எப்பொழுதோ உங்களிடம் வந்து விட்டார், நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி அங்கங்கே சொல்லிக் கொண்டிருப்பது போன்று கடவுள் வந்து கொண்டிருக்கிறார், வர இருக்கிறார் அப்படி என்பதல்ல. கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை என்றும் கைவிடப் போவதில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார் போறதுக்கு முன்னாடியே? இறுதியின் நாள் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த உலகம் முடியும் மட்டும் அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகும் அவர் நம்மோடு இருப்பார். ஆகவே கடவுள் எந்த சூழலிலும் நம்மை கைவிடப் போவதில்லை. ஆகவே ஆண்டவர் சொன்ன மன உறுதியுடன் இருங்கள். உலகில் உங்களுக்கு எதிராக பல விடயங்கள் எழலாம், அதை பற்றியெல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மன உறுதியோடு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள், நம்பிக்கையோடு வாழுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை இங்கே முடிந்துவிடக்கூடிய ஒன்றல்ல, மாறாக வாழ்க்கை நாம் வாழ இருக்கின்றோம் அவரோடு.
என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இதோ இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உம்முடைய ஒரே வார்த்தையை சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் உண்மையே உணர்ந்து வாழ்வதற்கும் உரிய வாய்ப்பினை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து உம்முடைய அருளையும் ஆற்றலையும் நிறைவாக பெற்று வாழக்கூடிய அருளையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும் வேண்டிய நேரத்தில் மன்றாடுகின்றேன். ஆமென்.